அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நீதி நெறி வெண்பா ஔவையின் கூற்று. ஔவை எதற்கெல்லாம் இந்த மக்களுக்காக கருத்துக்களை சொல்லி சென்றிருக்கிறாள், நீதி புகட்டி சென்றிருக்கிறாள் என்று சொன்னால் சொல்லவே முடியாது. அவ்வளவு விஷயங்களையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நல்லது சொல்லும் பொழுது கூட அது தீமையாக முடியும் அப்படிங்கிறத அழகா 4 வரியில் சொல்றாங்க. என்ன அந்த பாடல் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். இதம் மகித வார்த்தை எல்லோர்க்கும் மேலாம், இதம் என்று கூறல் எல்லோர்க்கும் இதம் அன்றே. இதமுரைத்த வாக்கினால் ஏரண்ட மாமுனியும் சோழனோடு தேக்கு நீர் வீழ்ந்து ஒளிந்தான் சேர்ந்து என்று அவை பாடுகிறாள். அதாவது இதம் மகித வார்த்தை எல்லோர்க்கும் மேலாம் அப்படின்னா, இனிமையான உண்மையான நியாயமான கருத்துக்களை சொல்லுவது எல்லோருக்கும் நல்லதுதான். ஆனாலும் இதமெனவே கூறல் இதமன்றே. அதாவது இப்படி நல்லது, எல்லாருக்கும் நல்லது என்று சொல்லுவது கூட சரியானது அல்ல என்று அவை சொல்லுகிறாள். நல்ல வார்த்தைகள் கூட, நல்ல கருத்துக்கள் கூட யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. இல்லை என்றால் அது நல்லது பயக்காது, நல்லதை தராது என்று சொல்லுகிறாள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறாள். கும்பகோணம் பக்கத்திலே திருவலஞ்சுழி அருகில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றிலே நீர் சுனையானது சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீர் இந்த பக்கம் திருப்பப்படுமானால் அந்த நீரானது நாட்டு மக்களுக்கு பயன்படும். இந்த நீரை திருப்புவதற்கு என்ன வழி, இது வீணாக கடலிலே போய் கிடக்கிறதே என்று சோழ அரசன் ஏரண்ட மாமுனிவரிடம் கேட்கிறான். ஏரண்ட மாமுனிவரும் அதற்கான ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறார். என்ன பரிகாரம் என்று சொன்னால், மயிர்த்தலையுடன் கூடிய ஒரு பழி அந்த சுழியிலே கொடுத்தால் அந்த நீரானது திரும்பி மாறி ஓடும், நாடு செழிக்கும் என்று சொல்லுகிறார். இது மாமுனிவர் சொல்றார். மயிர்த்தலையுடன் கூடிய ஒரு பழி அங்கே கொடுக்க வேண்டும் அப்படின்னு. இதை இந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சொன்ன ஒரு தலையை வெட்டி போட்டிருப்பான், அல்லது யாராவது தனக்கு ஆகாதவனை பிடிச்சி கொண்டாந்து போட்டிருப்பான். என்ன, இதுதான் இந்த காலத்தில் நடக்கும். ஆனால் அந்த காலத்திலே கூட அவர் சொன்ன வாக்கியத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் என்ன சொல்றான், ஏரண்ட மாமுனிவர் என்ன சொல்றாருன்னா, மயிர்த்தலையுடன் கூடிய அப்படின்னு சொல்றார். தலைமுடியில் கூட ஏதாவது ஒரு விலங்கை கூட அதுக்கு பரிகாரமாக ஆடோ கோழியோ அதுக்கு கொடுத்துருக்கலாம் பரிகாரமாக. ஆனால் அதையெல்லாம் சிந்திக்காமல் அதீதமான
மக்கள் மீது அன்பு கொண்ட சோழன் அரசன் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இந்த நீர் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக தன் தலையை வெட்டி கொடுத்துறான். தன் தலையை வெட்டி கொடுத்த உடனே என்ன ஆகும்? அரசன் இல்லாத நாடு அன்போ என்று போய் விடுகிறது. தான் சொன்ன இந்த கருத்தாலே தானே அரசன் இறந்தான் என்று அந்த ஏரண்ட மாமுனியும் அந்த சுனையிலே விழுந்து தானும் இறந்து போய் விடுகிறார். இது உண்மை நடந்த சம்பவம். அதனாலே நண்பர்களே, நாம் சொல்லக்கூடிய கருத்தானது நல்லது செய்யும் என்று சொன்னாலும் கூட அதை பக்குவமாக புரிந்து கொள்ளக்கூடிய, யாருக்கு சொல்லுகிறோமோ அவருக்கோ அல்லது சொல்லக்கூடிய நமக்கோ அல்லது சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் அவர் செயல்படுத்துவாரா என்பதனை உணர்ந்து அந்த நல்ல கருத்தினை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் சொல்லாமல் இருப்பது மிகச் சாலச் சிறந்தது என்பதனை இந்த பாடல் வழியாக அவை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறாள். ஆகவே நாமும் யார் செயல்படுத்துவார்கள் என்ற இடமறிந்து பொருளறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த பாடல் உதாரணமாக இருக்கிறது என்பதை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.